அரங்கன் மீது காதல் கொண்டு உயிர் துறந்த இஸ்லாமிய இளவரசி துலுக்க நாச்சியாரின் அதிசய பக்தி வரலாறு. இந்த உலகில் மதம், மொழி, இனம் ஆகிய எல்லாவற்றையும் தாண்டி செல்லும் ஒன்று இருந்தால் அது உண்மையான பக்தி மட்டும்தான் இருக்க முடியும். அத்தகைய பக்தியின் அதிசயமான உதாரணமாக இன்றும் பேசப்படும் ஒரு வரலாறு உள்ளது. அது திருவரங்கத்தில் அருள்பாலிக்கும் அரங்கநாதரின் மீது காதல் கொண்டு உயிரையே அர்ப்பணித்த ஒரு இஸ்லாமிய இளவரசியின் கதைதான். இன்று அந்த இளவரசி துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் நினைவு கூறப்படுகிறார். இந்த அரிய தெய்வீக வரலாற்றை விரிவாக பார்க்கலாமா? காவேரி நதியின் மத்தியில் அமைந்துள்ள திருவரங்கம் பக்தர்களுக்கு மிக பெரிய புனித தலம். அங்கு அருள்பாலிக்கும் அரங்கநாதர் பெருமாள் கோவில் உலக புகழ் பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாகும். நூற்றாண்டுகளாக எண்ணற்ற பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்கள் மனதின் விருப்பங்களை சொல்லி வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் இந்த புனித தலம் பெரிய சோதனையை சந்தித்தது. மாலிக் கஃபூரின் படையெடுப்பு. பாண்டிய அரசர்களின் ஆட்சி காலத்தில் வட இந்திய படை தளபதி மாலிக் கஃபூர் தென்னிந்திய பகுதிகளில் படையெடுத்து பல கோவில்களை கைப்பற்றினான். அந்த படையெடுப்பின் போது திருவரங்கம் கோவில் கொள்ளையடிக்கப்பட்டது. கோவிலில் இருந்த பல விலை மதிப்புள்ள பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. அதில் மிக முக்கியமானது அரங்கநாதரின் உற்சவ மூர்த்தியான ஐம்பொன் சிலை. அந்த சிலையை மாலிக் கபூர் டெல்லி சுல்தானுக்கு பரிசாக கொண்டு சென்றான். இளவரசியின் இதயத்தை கவர்ந்த அரங்கன் டெல்லி அரண்மனையில் இருந்த அந்த அழகான சிலை சுல்தானின் மகளான சுரதானி என்ற இளவரசியின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த சிலையை முதலில் பார்த்த தருணமே அவளின் மனதில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் தினமும் அவள் அந்த சிலையை குளிப்பாட்டுவாள், அழகாக அலங்கரிப்பாள், உணவு வைத்து வழிபாடு செய்வாள், அதனுடன் பேசிக்கொண்டு நேரம் செலவிட ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல அந்த ஈர்ப்பு அவளுக்கே தெரியாமல் ஒரு ஆழமான பக்தியாகவும் காதலாகவும் மாறியது. அரங்கனின் அருகில் இருந்தால் தான் அவளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினாள். இதற்கிடையே திருவரங்கத்தில் இருந்த தலைமை பட்டர்கள் மற்றும் பக்தர்கள் அரங்கனின் உற்சவ மூர்த்தியை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதற்காக ஒரு புத்திசாலித்தனமான திட்டமும் வகுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு நாட்டிய குழுவாக வேடமிட்டு டெல்லிக்கு பயணம் செய்தனர். அரண்மனையில் அவர்கள் இசை, நடனம், கலை நிகழ்ச்சிகள் மூலம் சுல்தானை மகிழ்வித்தனர். அவர்களின் கலை திறமையால் மகிழ்ந்த சுல்தான் உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவர்கள் கேட்ட ஒரே பரிசு அரங்கநாதரின் அந்த சிலை. சுல்தான் சற்றே யோசித்தாலும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. அவருடைய மகள் சுரதானி உறங்கிய பிறகு மட்டும் அந்த சிலையை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அந்த இரவே பட்டர்கள் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு திருவரங்கத்தை நோக்கி பயணம் தொடங்கினார்கள். காலையில் எழுந்த சுரதானி வழக்கம் போல அரங்கனை பார்க்க வந்தாள். ஆனால் அவள் கண்களுக்கு முன்னால் அந்த சிலை இல்லை. அந்த தருணத்தில் அவள் மனம் சிதறிப்போனது. அரண்மனை முழுவதும் கலக்கம் ஏற்பட்டது. அவள் தந்தையான சுல்தானிடம் எனக்கு அரங்கனை மீண்டும் கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும் என்று அழுது புலம்ப ஆரம்பித்தாள். ஆனால் சுல்தான் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால் சுரதானி பித்து பிடித்தவளாக மாறி அரங்கனை நினைத்து துன்பப்பட்டாள். இறுதியில் வேறு வழியின்றி சுல்தான் தனது படைகளை அவளுடன் அனுப்பி அரங்கனை மீண்டும் கொண்டு வர சொன்னார். இதற்கிடையில் இந்த செய்தியை அறிந்த திருவரங்கத்தின் தலைமை பட்டர்கள் அரங்கனின் சிலையுடன் மறைத்து அதனை பாதுகாத்தும் வந்தார்கள். சுரதானி தனது படைகளுடன் திருவரங்கத்தை வந்து அடைந்தாள். ஆனால் அங்கு அரங்கனின் சிலை இல்லை. சற்று நேரத்தில் அவள் மனம் முற்றிலும் உடைந்து போனது. அரங்கனை நினைத்தவாறே கோவில் வாசலில் அமர்ந்து விட்டாள்.
அந்த நிலையிலேயே அவள் உயிர் துறந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஒரு அதிசயம் நடந்ததாக பக்தர்கள் இன்றும் கூறுகின்றார்கள். அவளின் உடலில் இருந்து ஒரு ஒளி எழுந்து அது நேராக கோவிலின் உள்ளே சென்றது. அந்த தருணத்தில் அனைவரும் அவளின் பக்தியை உணர்ந்தார்கள். துலுக்க நாச்சியார் முகமதியர்களுக்கு உருவ வழிபாடு இல்லாததால் சுரதானியின் நினைவாக அவளை சிலையாக வடிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஓவியமாக வரையப்பட்ட உருவம் மூலம் அவளை நினைவுகூர தொடங்கினார்கள். அந்த இளவரசி இன்றும் துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் திருவரங்கத்தில் நினைவுகூரப்பட்டு வருகிறார். இன்றும் தொடரும் மரபு. இன்றும் திருவரங்கத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஏகாதேசி விழாவை ஒட்டி கொண்டாடப்படும் பகல் 10 நாட்களில் ஒரு விசேஷமான மரபு உள்ளது. அந்த நாட்களில் அரங்கனுக்கு இஸ்லாமியர்கள் அணிவது போல லுங்கி போன்ற ஆடை அணிவிக்கப்படுகிறது. ரொட்டி மற்றும் வெண்ணெய் நெய்வேத்தியமாக தயார் செய்யப்படுகிறது. அந்த உணவு முதலில் துலுக்க நாச்சியாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் பின்னர் தான் அரங்கனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. இது அந்த இளவரசியின் பக்தியை நினைவு கூறும் அழகான மரபாக இன்றும் தொடர்கிறது. மத எல்லைகளை தாண்டி செல்லும் பக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை துலுக்க நாச்சியாரின் இந்த வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான பக்திக்கு எல்லைகளே இல்லை என்பதற்கு ஒரு உயிர் வாழும் சாட்சியாகத்தான் இந்த தெய்வீக கதை இன்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.